காலையிலே பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இன்றைக்கி வந்து நான் வந்து என்னது மார்னிங் வந்து நான் வந்து எப்பவும் வழக்கமாக ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து விடுவேன். இன்றைக்கி கிரேப்ஸ் உள்ள நல்லா கொட்டை நல்லா பெருசாக இருந்துச்சு மக்களே. இந்த கிரேப்ஸ் வந்து 1/4 கிலோ வந்து 100 ரூபா. இது வாங்கியிருந்தேன். இது 2 டேஸ்க்கு நான் அவனுக்கு ரெகுலராக கொடுத்துவிட்டேன். இதில் இன்னும் எத்தனை பீஸ் 5 பீசஸ் இருக்குது. அது வந்து பாப்பாவுக்கு, அப்புறம் நாங்கள் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் இந்த 5 பீஸை நாங்கள் சாப்பிட்டுப்போம். ரெண்டாவதுனா இது வந்து கிர்னி பழம்னு சொல்லுவோம். இந்த பழத்தை வந்து பீஸ் போட்டு நல்லா லைட்டாக நாட்டு சக்கரை தூவி விட்டு இதை கொடுத்துருக்கேன். மார்னிங் வந்து கொடுத்துட்டேன் மக்களை. பரபரப்பாக செஞ்சதுனால எனக்கு அந்த பாக்ஸ் வீடியோ என்னால் இன்றைக்கி எடுக்க முடியல. பட்டு சம்டைம்ஸ் நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன்னா காலையில் எடுப்பேன். அதனால் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட வந்து நான் லைட்டாக சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 2 ஃப்ரூட்ஸ் தான் மக்களே நான் மார்னிங் வந்து கொடுத்துட்டேன். இதில் பாதி பேலன்ஸ் உள்ளது. ஃபுல் பாக்ஸில் ஃபுல்லாக வைக்க முடியாது. நல்லா இந்த பாதிக்குள்ளதை மட்டும் நான் வெட்டி இதில் போட்டு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி காலையில் நம்ம பால் வந்து குடிக்கலை, பையனுக்கு மட்டும் தான் கொடுத்து விட்டேன். லைட்டாக நாட்டு சக்கரை போட்டு பால் கொடுத்துட்டேன். இதை வந்து ஜூஸ் போட்டு நான் குடிச்சிடுவேன் மக்களே. இதில் வந்து பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர்னாலும் சேர்த்துக்கலாம். பட் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்குறது தான் உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. அதனால் நான் கொஞ்சம் ஒயிட் சுகர் நான் ஒயிட் சுகர் சேர்க்காமல் நாட்டு சுகர் தான் சேர்த்துருக்கேன். ஒரு கரண்டி மட்டும். லைட்டாக நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லைட்டாக நான் படுத்துட்டேன் மக்களே. காலையிலேருந்து ஒரே ஹெட் பெயினாக, ரொம்ப தலைவலி. இந்த தலைவலி எதுக்கு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எதையாவது யோசிச்சிட்டே இருந்தாலே தலைவலி தான் வரும் போல். இங்கே பாருங்கள், நான் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருவேன். ஆஃப்டர்நூனுக்கு வந்து நான் என்ன கொடுத்து விட்டேன்னா ரைஸ் ரெடி பண்ணி ரைஸ் வந்து நல்லா வடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நேற்று உள்ள மீன் குழம்புமே நம்மளுக்கு பேலன்ஸ் இருந்துச்சு மக்களே. கொஞ்சம் மீன் குழம்பு இருக்குது. அது வந்து நான் வச்சுப்பேன். ஏன்னா வந்து எல்லாமே மாற்றணும். இதில் வந்து நான் வந்து நெத்திலி மீன் நேற்று வாங்கினேன்னு சொன்னேன்ல, அதை வந்து பொரித்து அவனுக்கு மட்டும் குட்டி பாக்ஸாக தான் இருக்கும். அதில் பொரித்து ஒரு 10 பீஸ் இருக்கும் மக்களே. அதை பொரித்து அவனுக்கு மட்டும் கொடுத்து விட்டாச்சு. மத்தியானம் வேணான்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை கூட நாங்கள் பொரித்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சாம்பார் இன்றைக்கி வச்சுருந்தேன். சாம்பாருமே அவனுக்கு சாம்பார் சாதம் மாதிரி, சாம்பார் தனியாக சாதமும் கொஞ்சம் சாம்பாரையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாம்பார் சாதம் மாதிரி கொடுத்து விட்டுட்டேன். அவனுக்கு சாம்பார்னாலே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து ஈவினிங்க்கு ஏதாவது ஒரு கடலை சூஸ் பண்ணி போடணும். முந்தினத்து கடலை சட்னி வச்சுருந்தேன் மக்களே, நல்லா இருந்துச்சு, நிலக்கடலை சட்னி. இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு கடலை வந்து இன்றைக்கி அவிய போட்டு ஈவினிங் சாப்பிட்றது தான் மக்களே. அநேகமாக பட்டாணி ரொம்ப நாள் ஆச்சு, பட்டாணியை ஊற போட்டு இன்றைக்கி ஈவினிங் ஏதாவது ஒன்று பண்ணணும் பார்த்துக்கோங்க. இதுதான் மக்களே நான் எனக்கு கொடுத்து விட்டது. ஈவினிங் வந்து நான் எப்போவுமே தனி பாக்ஸில் தான் கொடுத்துடுவேன். மார்னிங்குள்ள பாக்ஸில் வந்து ஈவினிங் அவனுக்கு என்றைக்குமே நான் கொடுத்து விட்டது கிடையாது. ஏன்னா நான் ஃப்ரூட்ஸ் கொடுத்து விடுவேன். ஈவினிங் வந்து கொஞ்சம் கெட்டு போகாத பொருள், அந்த கொஞ்சம் ஹெல்த்தியாக நட்ஸு அந்த மாதிரிலாம் கொடுத்துவிடும். மிக்ஸ் ஆகக்கூடாதுங்கிற தனி பாக்ஸ் வச்சுருவேன் மக்களே. இன்றைக்கி என்ன கொடுத்து விட்டேன்னா சீவல் கொஞ்சம் இருந்துச்சு. சீவல்னால் இந்த சீவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த சீவல் தான் கொடுத்து விட்ருக்கேன். இதுவும் இதில் ஒரு பீஸும் கொடுத்து விட்ருக்கேன். இன்னும் ஒரு பீஸ் மட்டும் இருக்கும். மொத்தம் 6 பீஸ் இருந்துச்சு. 1/4 கிலோ வாங்கியிருந்தோம். இதில் ஒரு பீஸ் இருக்குது மக்களே. ஒரு பீஸ் கொடுத்து விட்ருக்கேன். இதுவே எனக்கு ஈவினிங் வயிறு ஃபுல்லாகிடும். அவன் வந்து கிளாஸில் உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா உண்மையிலே 5ஆம் கிளாஸ் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி நல்லா இருக்குது. நீட்டாக பண்ணுறான். படிப்பு சூப்பராக இருக்குது. கிளாஸில் நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முந்தானத்துலாம் காலையில் ரொம்ப சந்தோஷமாக தான் ஒர்க் பண்ணேன். டீச்சர் எப்போவுமே 2 டைம்ஸ் என்கிட்ட பேசினாங்க. 2 டைம்ஸுமே பையன் எப்படி இருக்கான், சேட்டை பண்ணுறான், நல்லா சேட்டை பண்ணுறான். அவன் ஃப்ரெண்டு சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் படிப்புலாம் சூப்பராக படிக்கான். ஹேண்ட் ரைட்டிங்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. எல்கேஜியில் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அழகாக இவ்வளோ ஒரு நல்லா சொன்னோன்னே அப்சர்வ் பண்ணுறது, நம்ம பேசுகிறது, நம்ம எழுதுறது அப்படியே அப்சர்வ் பண்ணுறான் அப்படின்னு சந்தோஷமாகவே செஞ்சேன் மக்களே. நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து நம்ம பிள்ளைங்க நம்ம படிக்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு சாப்பாடெலாம் பொங்கி எடுத்து நம்ம அனுப்பி விடுவோம்ல, நல்லா படிக்கிறதுக்காக தான். அவன் வந்து நல்லா படிக்கிறாங்கிறதுனாலே நான் பார்த்து எல்லாமே செஞ்சு கொடுத்து விடுவேன் பார்த்துக்கோங்க.
ஏன்னா வந்து டயர்டாகாமல் இருக்கணும். டீச்சர்ஸ்லாம் கூட நம்ம ஸ்கூலில் வந்து காஃபி குடிப்பாங்க, வடை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுப்பாங்க. நம்ம பிள்ளைங்க வந்து எங்கே போய் வாங்கும், என்ன பண்ணும்? அதுவும் எல்கேஜிங்கும் போது அவங்களுக்கு பைசா நம்ம கொடுத்து விட மாட்டோம். கேண்டீனில் போய் எதுவுமே வாங்கவும் மாட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம லஞ்ச் பேக்கில் இருக்கிறத மட்டும்தான் அவங்களால சாப்பிட முடியும், அப்படி தானே? அப்போ வந்து நம்ம வந்து வயிறு நிறையிற மாதிரி ஹெல்த்தியாகவும் நம்ம கொடுத்து விடணும், சத்தாக கொடுத்து விடணும். காலையில் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் படிப்பாங்கள்ல, அப்போ கொஞ்சம் வயிறு ஃபுல்லானா தானே கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் மதியம் ஆஃப்டர்நூன் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பிரிஸ்காக இருக்கணும். அப்புறம் ஈவினிங் டயர்டாகிடுவாங்க பார்த்துக்கோங்க. எப்படியும் என்னோடய பையன்லாம் பஸ்ஸில் தான் வருவான். 3 மணிக்கு முடிஞ்சிச்சுன்னா பஸ்ஸை வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 5 மணி ஆயிரும். அப்படிங்கும்போது நான் ரொம்ப பசி எடுத்துரும் அவங்களுக்கு. அதனால் அந்த கேப்பில் வந்து 3:00 3:30 அந்த டைமில் வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க சொல்லி கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். அவங்க கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க. தண்ணியுமே ஃபுல்லாக ஒரு நாள் தண்ணி பாத்ரூம் வந்துச்சு, அவனுக்கு ஒழுங்காக சொல்ல தெரில போல், அழுதுகிட்டே இருந்திருக்கான் வேனில். அப்போ வந்து எதுக்கு அழுகிறான்னு அவங்களுக்கும் தெரில. அவன் சொன்னால் தானே அவங்களுக்கும் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவன் சொல்லவும் இல்லை, அந்த அழுதுகிட்டே இருந்திருக்கான். அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, வேனில் உள்ள அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கான், எதுக்குன்னு தெரில. நெக்ஸ்ட் டே வந்து கேட்டாங்க, எதுக்கு அழுதானா அப்படி, யூரின் வருதுன்னு அழுதானா அப்படின்னு. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, ஐயோ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவனுக்கு ஒழுங்காக சொல்ல தெரில அப்படின்னு சொல்லிட்டு. எல்கேஜி அப்படி தானே இருக்கும், கொஞ்சம் ஒரு நேரம் அவங்க பழகுவாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு பிடித்தனம் வரும், ஒன்றுக்கு இருக்கிறது அப்படின்னு தெரியாது, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது சரி இதுவும் கடந்து போகும், நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா பழகிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஸ்கூலில் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்ல ஸ்கூலாக இருக்குது. அதனால் பிள்ளை நல்லா படிக்கிறதுனால நான் வந்து நல்லாவே ஃபுட்டு நல்லாவே செஞ்சு கொடுத்துடுவேன். எனக்கு காலையில் கொடுத்து விட்டுட்டு ஈவினிங் வந்து செக் பண்ணுவேன் சாப்பிட்ருக்கானா இல்லையானு. அந்த பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.